ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஆக்வாஸ்கேப்பிங்க்கு நான் ஒரு நல்ல லைட் CO2 சிஸ்டம் ஃபர்டிலைசர் அண்ட் ஃபில்டர் எல்லாமே வந்து வாங்கிட்டேன். பட் இதை தவிர்த்து வேறு என்னென்ன டூல்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் இருந்தால் ஒரு கம்ப்ளீட் செட்டாக வந்து இருக்கும் அண்ட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ இருக்கிற அக்வேரியம் ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாஸ்கேப்பிங்காக நிறைய டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதில் எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ஆக்வாஸ்கேப்பர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த 10 years ஆஃப் ஜேர்னியில் வந்து நான் யூஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, தேவையில்லாமல் இதை காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், பட் அதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் அதில் எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். எதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து ஒரு 6 ஐட்டம்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் 6th இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா TDS மீட்டர். இந்த TDS மீட்டர் வந்து உங்கள் அக்வேரியம் வாட்டரில் எந்த அளவுக்கு சால்ட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிளான்ட் டேங்க்கில் வந்து TDS வச்சு கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். டேங்க்கில் எந்த அளவுக்கு அந்த ஃபர்டிலைசர் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு, அதோட ஓவரால் சால்ட் லெவல் என்ன இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா TDS லெவல் இப்போ வாட்டர் ஃபில் பண்ணும்போது ஒரு 80, 17 அப்படின்னு இந்த லெவல் வந்து காமிச்சதுன்னா நான் கொஞ்சம் GH பூஸ்டர் ஆட் பண்ணி அது ஒரு 120 வரைக்கும் கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் ஒரு 200, 250 வரைக்கும் இதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 1 வீக் அப்புறம் அப்படி செக் பண்ணும்போது ஒரு 250க்கு மேலே அந்த TDS இருந்ததுன்னா வாட்டர் வந்து நம்ம உடனே சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு ஒரு இண்டிகேஷன் வந்து நமக்கு தோணும். ஸோ அந்த டைம் நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடும். அண்ட் இந்த TDS மீட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 300 to 400 rupees அவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 500 rupeesக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாஸ்கேப்பிங் க்ளூ, அதுக்கப்புறம் பிளான்ட் க்ளூ, அப்படி இல்லைனா வந்து த்ரெட். இது மூணுமே வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னா ஆக்வாஸ்கேப்பிங் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கனாலே வந்து நிறைய ராக்ஸ், வுட்ஸ் அது கூடலாம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வுட்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும் இல்லை ராக்ஸை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாஸ்கேப்பிங்னு வர அந்த பவர்ஃபுல் க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணும்போது இந்த வுட்டெலாம் வந்து ஃப்ளோட் ஆகிறதுல நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் ராக்ஸ் வந்து அதோட பிளேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செட் பண்ணி முடிக்கும் போது நமக்கு தேவையில்லாத ஒரு சில தலைவலிலாம் வந்து வரும். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் ஒட்டுறதுக்குன்னு வரது ஸ்பெஷல் க்ளூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளால் த்ரெட், அதாவது காட்டன் த்ரெட்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாத இடத்துல இந்த க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவா மாஸாக இருக்கட்டும் இல்லை எனி கைண்ட் ஆஃப் மாஸ், அதுக்கப்புறம் அனுபியஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிடலாம். 4th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே ஸ்கிராப்பர்ஸ். ஸோ இந்த ஆல்கே ஸ்கிராப்பர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு ரொம்பவே டவுட் பண்ணுவாங்க. ஏன்னா இதையே நம்ம வந்து வாங்கணும், இதுக்கு பதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு அது பண்ணலாம். பட் நீங்கள் வுட்டெலாம் வச்சு நிறைய ஒரு ஸ்கேப் பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே உங்களால் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியாது, அதாவது உங்கள் கை வந்து ரீச் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த ஆல்கே ஸ்கிராப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அங்கே கிளாஸில் இருக்கிற ஆல்கேஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதை வாங்குறது உங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைமர்ஸ். இந்த டைமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா டைமர் இருந்ததுன்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு லைட்டிங் ஹவர்ஸ் வந்து செட் பண்ணலாம். அண்ட் நிறைய நீங்கள் ஆக்சிஜன் பபுள்ஸ், CO2 இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைமர்ஸ் ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு வந்து யோசிச்சு நம்ம மேனுவலாகவே வந்து ஆன் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டூப்பிடான டிசிஷன். பிளான்ட் டேங்க் வந்து அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரே டைமிங் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிளான்ட் டேங்க் எக்கோசிஸ்டம் ரொம்ப அழகாக வந்து ஃபார்ம் ஆகும். பட் மேனுவலாக பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் லைட் ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ இல்லை CO2 ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டைமர்ஸில் ரொம்ப ரொம்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிசர்ஸ். ஸோ ஒரு நல்ல சிசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு மொக்கையான ஒரு சிசர்ஸ் வச்சு அதை ப்ராப்பராக கட் பண்ணாமல் எப்படி சொல்கிறது, ஒரு கட்டிங்கில் அது வந்து கட் ஆகிடணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். அதை ஒரு மல்டிபிள் கட்ஸ் பண்ணுறதோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடமே வந்து கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆக்வாஸ்கேப்பிங்க்குன்னு வர சிசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேப்பிங்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து அதை கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்பர் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்வீசர்ஸ். இந்த ட்வீசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்வாஸ்கேப்பருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் இந்த பிளான்ட் டேங்க் செட் பண்ணும்போது இந்த ட்வீசர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அண்ட் நான் ஒரு சில வீடியோவில் வந்து பார்க்குறேன் நம்ம கையிலேயே வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அது ஒரு லாங் டேர்முக்கு வந்து உங்களால் ஈஸியாக இருக்காது.
சம்டைம்ஸ் நமக்கு இந்த பிளான்ட் டேங்க் மேலே வெறுப்பு போகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ரூட் ஆகி வருது. இதுக்கு என்ன ரீசன்னா ப்ராப்பரான ட்வீசர்ஸ் இல்லாமல் பிளான்டிங் ப்ராப்பராக பண்ணாததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸ்லாம் வந்து வருது. நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு அகைன் அந்த பிளான்ட் வந்து ரீப்ளான்ட் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்வீசர்ஸ் தான். கைஸ், நீங்கள் ஒரு ஆக்வாஸ்கேப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா, இப்போ நான் சொன்ன இந்த 6 ஐட்டம்ஸ் வந்து உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்ததுன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்வீசர்ஸ் தானே, சிசர்ஸ் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் பிளான்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு நல்ல சிசர்ஸ் இருக்கணும். நல்ல ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் தான் வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணும்போதே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு இருக்காதிங்க. நீங்கள் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் நல்ல டூல்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். எல்லா அக்வேரியம் ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்காக அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை எல்லா டைமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதே நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்க்ராப்பர்ஸ். மேக்னெட்டிக் ஸ்க்ராப்பர்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாமா இல்லை ஆல்கே ஸ்க்ராப்பர்ஸ் வாங்கலாமான்னு கேட்டால் என்னோடய சாய்ஸ் வந்து ஆல்கே ஸ்க்ராப்பர்ஸ் தான். ஏன்னா மேக்னெட்டிக் ஸ்க்ராப்பர்ஸ் அகைன் அதோட பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆக்சசிபிளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது ஈஸியாக வந்து ஸ்க்ராச்சஸ் நிறையவே வந்து விழுது. நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணுறதுக்கும் மேக்னெட்டிக் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் அந்த ஃபோர்ஸில் சம்டைம்ஸ் டேங்க்கில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுறதுனால நான் இதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேவல் கிளீனர்ஸ். கிரேவல் கிளீனர் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் டேங்க்கு பெருசாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட மவுத் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பிளான்ட்ஸ்லாம் வந்து அதில் ஈஸியாக வந்து மாட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து நான் பிளான்ட் டேங்க்காக டிசைன் பண்ணது. அதை நம்ம கொண்டு வந்து பிளான்ட் டேங்க்கில் யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்டூபிடிட்டி. அண்ட் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு குட்டியான ஒரு ஓஸில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதோட டஸ்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு உங்களோட டேங்க் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நான் வந்து சொல்லலாம். தேர்ட், நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் டைமர்ஸ். எஸ், அக்வேரியம் டைமர்ஸ். என்னடா இப்போ தான் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து நான் பேசியிருந்தேன், அதுக்குள்ளே வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு அக்வேரியம் டைமர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது அக்வேரியம் ஷாப்பில் போய் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அக்வேரியம் ஷாப்ஸில் விற்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் டைமர். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799 ருபீஸ். நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணிங்கன்னா அந்த அக்வேரியம் டைமர் வந்து உங்களோட மொபைலில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு டிஜிட்டல் டைமர். நீங்கள் ஒன்ஸ் ஒரு கேபின்லேயே எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா அதை போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அது டைம் செட் பண்ணிக்கலாம். பட் இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ரோவில் இருந்து இல்லைனா ஒரு சில பிராண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் டைமர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் பாருங்கள். இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட விலை வந்து 1000 ருபீஸ், ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. பட் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மொபைலே எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு 2 டைமர் வாங்குறீங்கன்னா 1600 ருபீஸ் நீங்கள் அக்வேரியம் ஷாப்ஸில் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது 2000 ருபீஸ் வரும். 4 சாக்கெட்ஸ் வரும். நீங்கள் 4 கனெக்ஷன்ஸ் கூட வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அக்வேரியம் ஷாப்ஸில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ஆக்வாஸ்கேப்பிங் சிசர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒரு வேவ் சிசர்ஸ், கர்வ் சிசர்ஸ், லாங் சிசர்ஸ், ஷார்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் மாஸ் ட்ரிம் பண்ணுற சிசர்ஸ் அப்படின்ட்டு நிறைய சிசர்ஸ் வந்து இருக்கும். பட் இது எல்லாமே வந்து வாங்கணுமான்னு கேட்டால் தேவையே இல்லை. நான் இந்த எல்லா வெரைட்டியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன யூஸ் பண்ணுறேன்னா குட்டி சிசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ் கட் பண்ணுற சிசர், இது 2 சிசர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இந்த மாஸ் கட் பண்ணுற சிசர் ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஃபோர்க்ரவுண்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம், மாஸ் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி சிசர் கொஞ்சம் லாங்காக வந்து வரும், டிப்பில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நான் ஃபோட்டோஸ் வந்து போடுறேன். அந்த சிசர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டெம் பிளான்ஸ் கட் பண்ணணும், இல்லை ஒரு எக்ஸாக்டாக ஒரு பிளான்ட்டை மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சிசர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 2 சிசர் இருந்தாலே வந்து போதுமானது. இந்த வேவ் சிசர்ஸ் வாங்குகிறேன், கர்வ் சிசர்ஸ் வாங்குகிறேன், கண்டிப்பாக அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் அதை ரெகுலராக வந்து உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறீங்க, நீங்கள் அடிக்கடி வந்து ஆக்வாஸ்கேப்பிங் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் கலெக்ஷன்ஸ் வாங்குறதுல ஒரு ரீசன் இருக்குது. பட் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்வீசர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் அண்ட் 1 மீடியம் சைஸ், இது 2 தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது இந்த மாதிரி வந்து ஸ்மால் இருக்குது, மீடியம், லார்ஜ், அதுக்கப்புறம் எக்ஸல் இருக்குது. அப்புறம் இதிலே வந்து grip வந்து இருக்குது. ப்ரோ சீரீஸில் வந்து நல்ல ஒரு grip வச்சு இருக்குது. கர்வ் ட்வீசர்ஸ்னு இருக்குது பாருங்கள், கர்வ் சைட்ஸில் வந்து வரும். எல்லாமே வந்து தேவைப்படலை, இதுதான் நான் சொல்ல வரது. நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸ் ட்வீசர்ஸ் தான். அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப வந்து பெக்யூலராக நான் வந்து
கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நான் பிளான் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஸ்மால் சைஸ் இது கூட என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா எனக்கு இந்த ஒரு மீடியம் சைஸே போதும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ராக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்வீசர்ஸ் இருக்குது. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதிலேயே வந்து வைக்கலாம். இது வந்து நீங்கள் எல்லா டைமே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ட்வீசர்ஸ் மல்டிபிள் சாய்ஸில் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். அண்ட் நிறைய பேர் நான் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல்ஸ் கிட் அப்படின்ற ஒரு பேக் மாதிரி ஒன்று விற்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஃப்ளாட்னர், அதுக்கப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் இல்லை 3 டைப்ஸ் ஆஃப் சீசர்ஸ், அதுக்கப்புறம் ட்வீசர்ஸ் அந்த மாதிரி வந்து வரும். அது வந்து எனக்கு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னே எனக்கு வந்து தெரியல. ஏன்னா சாண்ட் ஃப்ளாட்னர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இது வந்து உடஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு குட்டியாக வந்து இதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கும். நீங்கள் ஒரு நேனோ டேங்கில் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து சாண்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த ஒரு பவுச் மாதிரி விற்கிறதுல அதோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து நல்லாவே இல்லை. அண்ட் எத்தனை பேர் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஒரு வேவ் சீசர் மாதிரி வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரெண்டாவது வந்துடும். அந்த நடுவில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சீசர் வாங்கினாலும் நல்லதாக வாங்கிக்கோங்க, ஒரு ட்வீசர் வாங்கினாலும் நல்லதாக வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா. அந்த பவுச் மாதிரி நான் மொத்தமாக வாங்குகிறேன் அப்படின்ற அந்த ட்வீசர்ஸ் ரொம்ப மட்டமான ஒரு ட்வீசர் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் ஆப்ஷனலில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். நீங்கள் டிடிஎஸ் மீட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே அதிலே வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தெர்மோமீட்டர் உங்களுக்கு தேவையே இல்லை. அதில் காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஸ்லீக் டிசைனாக ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இது வாங்கிக்கோங்க. இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லில்லி பைப். லில்லி பைப் வந்து நான் கண்டிப்பாக வாங்கணுமா ஒரு பிளான்ட் டேங்க் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. லில்லி பைப் பொறுத்த வரைக்கும் உங்களோட கேனிஸ்டர் ஃபில்டர்லேருந்து வெளியில் வர அந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டை கொஞ்சம் அழகாக காட்டுறதுக்கும் அண்ட் அந்த அவுட்டில் வரது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அது கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஒரு ஆப்ஷனல் தான். அது வைக்கும்போது உங்கள் டேங்க் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க வேணான்னு சொன்ன இந்த லிஸ்ட்டில் இல்லையே இதை வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நீங்கள் சொன்னீங்க பட் எதனால் இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற உங்களோட தாட்ஸ் எதுவாச்சும் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது ஒரு 4 பேர் படிக்கும்போது உங்களோட நாலேஜும் 4 பேருக்கு வந்து ஷேர் ஆகும். அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, பட் 4 பேருக்கு அது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.